வாழ்க்கையில பல உறவுகள் உடைஞ்சு போறதுக்கும் பல வருட கால நட்புகள் பிரிஞ்சு போறதுக்கும் ஒரு நொடி போதும். அது என்ன நொடி தெரியுமா? நம்ம பயங்கரமா கோவப்படுற அந்த ஒரு நொடிதான். நமக்கு சடனா கோவம் வரும்போது முன்னாடி நிக்கிறது அப்பாவா, அம்மாவா, கூட பிறந்தவங்களா, இல்லன்னா நம்ம உயிர் நண்பனான்னு எதையுமே யோசிக்க மாட்டோம். கண்ணு மண்ணு தெரியாம வார்த்தைகளை விட்டுருவோம். ஆனா கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தனியா உட்கார்ந்து அவசரப்பட்டு இந்த வார்த்தையை பேசிட்டோமே, இந்த வார்த்தையை பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு கவலைப்பட்டு அழுதுருப்போம். அடிக்கடி கோவம் வருதும் அதுக்கப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்றதுமான ஆளா நீங்க இருந்தீங்கன்னா நான் சொல்ற இந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க கோவம் தானா அடங்கிடும். வழக்கமா கோவம் வரவங்களுக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க, உங்க கோவம் தானா அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான விஷயம். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நம்ம கோவப்படும் போது நம்ம மூளையோட எமோஷனல் பார்ட் தான் முழுசா வேலை செய்யுமா. அதை அப்படியே மாத்தி மூளையோட லாஜிக்கல் பார்ட்டை வேலை செய்ய வைக்கும் போது தான் நம்ம கோவம் தானா அடங்கும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது 1ல இருந்து 10 வரைக்கும் கிடையாது, 100ல இருந்து 7 கழிச்சு அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். அதாவது 100, 93, 86 அப்படின்னு வரணும். எதுக்கு இந்த ட்ரிக்னா, நார்மலா ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்றதே கஷ்டம். அதுலயும் 7 மைனஸ் பண்ணி எண்ணும் போது நம்ம மூளைக்கு அதிகப்படியான கவனம் தேவைப்படும். இதனால மூளை கோவப்படுறத ஓரமா நிறுத்திட்டு கவுண்ட் பண்றதுல பிஸி ஆகிடும். இப்படி நான் சொல்றது காமெடியா இருந்தாலும் சைக்காலஜிக்கலி இது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. கோவப்படுறது பலவீனம் கிடையாது, அந்த கோவத்துக்கு அடிமையானது தான் மிகப்பெரிய பலவீனம். யாருக்கெல்லாம் அடிக்கடி கோவம் வருமோ நான் சொன்ன ட்ரிக்க ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.